Hi, hello, வணக்கம் நண்பா நண்பி கேம் லவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான நியூஸுங்க. PS5 PlayStation 5 is going to launch soon. கூடிய சீக்கிரமே PlayStation தன்னுடைய புதிய எடிஷனான PlayStation PS5 லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அது என்ன பிரைஸ்ல லான்ச் பண்ண போறாங்க, எப்போ லான்ச் பண்ண போறாங்க, அதே மாதிரி இந்த PS5ல பார்த்தீங்கன்னா PS4 விட இன்னும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய டிசைன்லையும் சரி பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, இது என்ன பிரைஸ்ல லான்ச் பண்ண போறாங்க, இந்த மாதிரியான பல விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை உடனே தெரிய வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கேம் லவர்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாக ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த PS5யோட டிசைன்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா PlayStation இது வரைக்கும் கொண்டு வந்து அவங்களுடைய PlayStation 1 ஆகட்டும், 2 ஆகட்டும், 3 ஆகட்டும், 4 ஆகட்டும், எதுலையுமே டிசைனில் அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. PlayStation 4ல கூட பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பிளாக் கலர் சர்ஃபேஸ் கொண்ட ஒரு டிசைன் தான் பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்க அந்த அளவுக்கு பெருசாக மெனக்கெட்டிருக்க மாட்டாங்க. பட் இந்த ஒரு PS5ல பார்த்தீங்கன்னா டிசைனுக்காக ரொம்பவே மெனக்கெட்டிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ டிசைன் ரொம்பவே யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு டிசைனில் இந்த ஒரு PS5 டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதனுடைய கலர் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் அண்ட் பிளாக் தான் இந்த ஒரு ட்ரைலரில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் இது லான்ச் ஆகும்போது தான் தெரியும் வேறு ஏதாவது கலர் அவங்க காம்பினேஷன்ஸ் கொடுக்குறாங்களா, பிளாக் அண்ட் ரெட், பிளாக் அண்ட் ப்ளூ, இந்த மாதிரியான வேறு ஏதாவது காம்பினேஷன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றது வந்து அது லான்ச் ஆகும்போது தான் தெரியும். இந்த ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் ரொம்பவே அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் உள்ள இன்னொரு அட்ராக்டிவான பாயிண்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த எட்ஜஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைட் எமிட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குது. அந்த கலர் இந்த ஒயிட் கலருக்கு ரொம்பவே எடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம கண்ட்ரோலரை பற்றி பார்ப்போம். ஸோ கண்ட்ரோலர் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா PS4ல பார்த்தீங்கன்னா டியூவல் ஷாக் கண்ட்ரோல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் நாம விளையாடும் போது நமக்கு அந்த வைப்ரேஷன், அந்த எஃபெக்ட் நமக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூவல் சென்ஸ் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்ஸ் கண்ட்ரோலர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாம அந்த கேமோட சென்ஸை நம்ம உணர்றதுக்காக நமக்கு இந்த டியூவல் சென்ஸ் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்ஸ் கண்ட்ரோலர்னால என்ன யூஸ் அப்படின்றது கேட்டிங்கன்னா நாம அந்த கேம் விளையாடும்போது நாம வந்து ஒரு பப்ஜியோ இல்லை கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னா நாம அந்த கன்னோட ட்ரிகரை நம்ம அழுத்தும் போது அந்த அழுத்துற அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுடைய இந்த ஜாய்ஸ்டிக்கை நம்ம அழுத்தும் போது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு எஃபெக்டை கொடுக்கறதுக்காக தான் இதில் டியூவல் சென்ஸ் கண்ட்ரோலர் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்மளுடைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்னும் சில கேஜெட்ஸும் இது கூடயே நமக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன கேஜெட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3D ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து இது கூட லான்ச் பண்ணுறாங்க. அடுத்ததாக நம்மளுடைய கேமர் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்காகவும் இதில் HD கேமராவும் லான்ச் பண்ணுறாங்க. அடுத்ததாக வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் ஆகிற மாதிரி மீடியா ரிமோட் கொடுக்குறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதனுடைய கேம் கண்ட்ரோலரில் நமக்கு இன்பில்ட் மைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய வாய்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தனியாக மைக் தேவையில்லை, இந்த கண்ட்ரோலர்லேயே நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்க முடியும். இந்த PS5 லான்ச் பண்ணுறப்பே நமக்கு அசாசின் கிரெடிட், ஸ்பைடர்மேன், வேம்பயர் மாதிரியான சில கேம்ஸும் பார்த்தீங்கன்னா அப்கிரேடேஷனோட ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 22 கேம் பார்த்தீங்கன்னா அப்கிரேடேஷனோட ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேம்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு லேகுமே இருக்காது, எந்த ஒரு லோடிங்கும் மெயினாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PS4ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ் போகும்போது சில லோடிங்லாம் இருக்கும் சில கேமில். அந்த மாதிரியான லோடிங்க்கு இந்த PS5ல வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு லோடிங்குமே இல்லாமல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஸ்பீடாக, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த PS5ல உள்ள ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு PS4 கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஹையாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ CPU அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா 8 Zen 2 கோர் at 3.5 GHz கொடுத்துருக்காங்க. GPU எடுத்துக்கிட்டிங்கன்னா 10.28 T ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. GPU ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா கஸ்டம் RDNA 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. மெமரி பார்த்தீங்கன்னா 16GB GDDR6 கொடுத்துருக்காங்க. மெமரி பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா 448 GB/s கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கஸ்டம்டு 825 GB SSD கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா NVMe SSD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு PlayStation 4 கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே ரொம்பவே ஹையாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்டிக்கல் டிரைவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4K Ultra HD ப்ளூரே டிரைவ் கொடுத்துருக்காங்க. இதுவே நமக்கு PS4ல பார்த்தீங்கன்னா ப்ளூரே டிரைவ் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த PS5 பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியண்ட்டில் ரிலீஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எடிஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மல் எடிஷன். டிஜிட்டல் எடிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் டிஜிட்டல் கேமிங் தான், நீங்கள் ஆன்லைனில் கேமிங் டவுன்லோட் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். இதுவே உங்களுக்கு நார்மல் எடிஷனில் பார்த்தீங்கன்னா 4
4K அல்ட்ரா ஹெச்டி ப்ளூரே டிரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிரைவில் நீங்கள் உங்களுடைய சிடிஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணியும் நீங்கள் கேம்ஸ் விளாட முடியும். இதனுடைய 2 வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் இவங்களுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றத வந்து அவங்க கன்ஃபார்ம் ஸ்டேட்மெண்ட்டாக எதுவுமே கொடுக்கல. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் PS4 விட இது கொஞ்சம் அதிகமாக தான் ப்ரைஸ் இருக்கும். அதனால் எப்படியும் ஒரு 30,000க்கு எபோவ் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த PS5 எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டிங்கன்னா இன்னும் வந்து இவங்க கன்ஃபார்ம்டு டேட் எதுவுமே சொல்லலை. பட் ஹாலிடே 2020 அப்படின்றது மட்டும் அவங்களுடைய வெப்சைட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 2020ஆம் ஆண்டு ஹாலிடேயில் அவங்க பிளான் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. பட் இந்த கொரோனா சிச்சுவேஷனால அவங்க இன்னும் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொரோனா சிச்சுவேஷனை வச்சு அவங்களுடைய டேட் எப்போ அப்படின்றத அவங்க கூடிய சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த PS5யோட ஸ்பெக்ஸ் அண்ட் டிசைனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதே மாதிரி இந்த PS5 என்ன ரேஞ்சில் ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான உங்களுடைய தாட்ஸை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.